தாழ்ந்திருக்கவும் வாழ்ந்திருக்கவும். என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மனமலர்ந்தபடியினாலே கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன். இப்படி செய்ய எண்ணம் கொண்டிருந்தீர்கள், சமயம் மாத்திரம் உங்களுக்கு நேரிடவில்லை. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை. ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூரணமடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. ஆகிலும் நீங்கள் என் உபத்திரவத்தில் என்னோட உடன்பட்டது நலமாயிருக்கிறது. மேலும் பிலிப்பியரே, சுவிசேஷத்தின் ஆரம்பத்திலே நான் மக்கதோனியாவிலிருந்து புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதே அல்லாமல் வேறொரு சபையும் உடன்படவில்லை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நான் தெசலோனிக்கேயில் இருந்தபோதும் என் குறைச்சலை நீக்கும்படி நீங்கள் 2 தரம் அனுப்பினீர்கள். உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படியே நாடுகிறேன். எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூரணமும் உண்டாயிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக எப்பாப்பிரோதீத்துவின் கையில் வரப்பற்றிக் கொண்டபடியால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். பிலிப்பி சபையில் உள்ள விசுவாசிகள் பவுலை அன்பாய் விசாரித்திருக்கிறார்கள். அவருக்கு சில நன்மைகளை செய்திருக்கிறார்கள். அவர்களுடைய உதவியை பவுல் அங்கீகரித்து எழுதுகிறார். சுவிசேஷத்தின் ஆரம்பத்திலே பவுல் மக்கதோனியாவில் இருந்து புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் பிலிப்பியர் மாத்திரமே பவுலுக்கு உடன்பட்டார்கள். வேறொரு சபையும் உடன்படவில்லை. பவுல் தெசலோனிக்கேயில் இருந்தபோதும் அவருடைய குறைச்சலை நீக்கும்படி 2 தரம் உதவி அனுப்பினார்கள். பவுல் அவர்கள் செய்த உதவியை நன்றியுள்ள இருதயத்தோடு அங்கீகரிக்கிறார். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் எங்கெல்லாம் வாசிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் பிலிப்பியர் பவுலுக்கு செய்த உபகாரமும் நினைவு கூறப்படும். கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்காக நாம் செய்கிற எல்லா உதவிகளையும் கர்த்தர் நிச்சயமாகவே நினைவில் வைத்திருப்பார். அதற்கேற்ற பிரதிபலனை கொடுப்பார். பவுல் பிலிப்பியரோடு இருந்தபோதும் மக்கதோனியாவில் இருந்து புறப்பட்ட போதும் அவர்கள் பவுலுக்கு உதவி செய்திருக்கிறார்கள். பிலிப்பியர் மாத்திரமே உதாரத்துவ குணத்தோடு பவுலுக்கு உதவி செய்கிறார்கள். வேறு எந்த சபையும் பிலிப்பியரை போல பவுலுக்கு உதவி செய்யவில்லை. பவுல் தெசலோனிக்கேயில் இருந்தபோது அவருக்கு சில காரியங்களில் குறைச்சல் உண்டாயிற்று. அவருக்கு சில தேவைகள் இருந்தது. பவுலின் குறைச்சலை நீக்குவதற்காக பிலிப்பியர் அவருக்கு 2 தரம் உபகாரங்களை அனுப்பினார்கள். ஒரு தரம் உதவி செய்துவிட்டு மறுபடியும் உதவி செய்தார்கள். ஒரு சிலர் ஒரு தரம் உதவி செய்தால் மறுபடியும் உதவி செய்ய மாட்டார்கள். உதவி செய்யாமல் இருப்பதற்கு ஏதாவது சாக்குப்போக்குகளை கண்டுபிடித்து சொல்லுவார்கள். ஒரே நபருக்கு திரும்ப திரும்ப ஏன் உதவி செய்ய வேண்டும் என்று கேள்வி கேட்பார்கள். ஆனால் பிலிப்பியரோ அப்படியெல்லாம் கேள்வி கேட்காமல் பவுலின் குறைச்சலை நீக்கும்படி 2 தரம் உபகாரம் அனுப்பினார்கள். பிலிப்பியர்கள் பவுலுக்கு மறுபடியும் உதவி செய்ய விரும்புகிறார்கள். தன்னை விசாரிப்பதற்கு பிலிப்பியர்கள் இப்பொழுது மறுபடியும் மனம் மலர்ந்தபடியினாலே பவுல் கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்படுகிறார். அவர்கள் பவுலுக்கு உதவி செய்ய எண்ணம் கொண்டிருந்தார்கள். ஆனாலும் அந்த உதவியை செய்வதற்கு அவர்களுக்கு சமயம் நேரிடவில்லை. பவுல் அதை பொறுத்துக் கொள்கிறார். அவருடைய இருதயத்தின் உண்மையான எண்ணம் பவுலுக்கு தெரியும். அவர்களுக்கு சமயம் நேரிட்டிருந்தால் அவர்கள் நிச்சயமாகவே பவுலுக்கு உதவி செய்திருப்பார்கள். பவுலை மறுபடியும் விசாரித்திருப்பார்கள். பிலிப்பியர்கள் பவுலின் உபத்திரவத்தில் அவரோடு கூட உடன்படுகிறார்கள். இது பவுலுக்கு நலமாயிருக்கிறது. அவர்கள் பவுல் மீது இரக்கம் காண்பிக்கிறார்கள். நம்முடைய சிநேகிதர்களுக்கு பிரச்சனை இருக்கும்போது நாம் அவர்களுக்காக பரிதாபப்பட்டால் மாத்திரம் போதாது, நம்மால் செய்ய முடிகிற உதவிகளை நாம் அவர்களுக்கு செய்ய வேண்டும். அவர்களுடைய உபத்திரவங்களில் நாமும் அவர்களோடு உடன்பட வேண்டும்.
பிலிப்பியர்கள் பவுலை விசாரிப்பதற்கு இப்பொழுது மறுபடியும் மனம் மலர்ந்திருக்கிறார்கள். பவுல் அதை நினைவு கூர்ந்து கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்படுகிறார். அவர்கள் பசுமையான மரத்தை போன்றவர்கள். கோடை காலத்தில் மரம் பட்டுப்போகும், இலைகள் உதிர்ந்துவிடும், அதற்கு ஜீவன் இல்லாதது போன்று தெரியும். ஆனாலும் வசந்த காலம் வரும்போது அந்த மரம் மறுபடியும் துளிர்க்கும். அதுபோலவே பிலிப்பியர்கள் சமயம் வாய்க்கும்போது பவுலுக்கு உதவி செய்ய ஆயத்தமாய் இருக்கிறார்கள். அவர்கள் பவுலுக்கு உதவி செய்ய ஆயத்தமாய் இருப்பது அவர்கள் பவுல் மீது வைத்திருக்கும் அன்புக்கு அத்தாட்சியாய் இருக்கிறது. பிலிப்பியர் மத்தியில் பவுல் உண்மையோடு ஊழியம் செய்திருக்கிறார் என்பதற்கு அவர்களுடைய அன்பு அத்தாட்சியாய் இருக்கிறது. அப்போஸ்தலர் பவுல் பிலிப்பியருக்கு இந்த நிருபத்தை எழுதிய போது அவர் ரோமாபுரியில் உள்ள சிறைச்சாலையில் கட்டப்பட்டிருக்கிறார். அவருக்கு இப்போது ஒரு குறைச்சலும் உண்டாகவில்லை. தனக்கு குறைச்சல் உண்டானதினால் தன்னுடைய குறைச்சலை நீக்கும்படி பவுல் பிலிப்பியரிடம் கேட்டுக்கொள்ளவில்லை. தன் குறைச்சலினால் அவர் இப்படி சொல்லுகிறதில்லை. பவுலுக்கு வேறு குழப்பமோ பயமோ இல்லை. இதற்கு முன்பு அவர் குறைச்சலிலும் சந்தோஷமாய் இருந்தார். தேவனுடைய பராமரிப்பையே பவுல் சார்ந்திருக்கிறார். அன்றன்று தனக்கு தேவையான ஆகாரத்தை கர்த்தர் தருவார் என்றும், தன்னை போஷிப்பார் என்றும், தன்னை பராமரிப்பார் என்றும், தன்னை ஆதரிப்பார் என்றும் பவுல் கர்த்தர் மீது நம்பிக்கையாய் இருக்கிறார். கர்த்தருடைய பராமரிப்பில் அவர் திருப்தியாய் இருக்கிறார். எந்த நிலைமையில் இருந்தாலும் பவுல் மன ரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டிருக்கிறார். அப்போஸ்தலர் பவுலுக்கு ஊழியத்தில் ஏராளமான பிரச்சனைகள் உண்டாயிற்று. பாடுகளும் வேதனைகளும் உண்டாயிற்று. உபத்திரவங்கள் உண்டாயிற்று. இவை எல்லாவற்றிற்கும் மத்தியில் பவுல் கர்த்தருக்காக உண்மையான மனதோடு ஊழியம் செய்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் அவர் கர்த்தருடைய நாமத்தை மேன்மைப்படுத்துகிறார். தன்னுடைய ஊழியத்தை அவர் முதலாவது கற்றுக்கொண்டது எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்யமாக இருக்க வேண்டும் என்பதைத்தான். பவுலுக்கு தாழ்ந்திருக்கவும் தெரியும், வாழ்ந்திருக்கவும் தெரியும். இது ஒரு விசேஷித்த கிருபை. நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட நிலைமை வந்தாலும் எல்லா நிலைமையையும் நம்மால் அனுசரிக்க தெரிய வேண்டும். எல்லா சூழ்நிலையிலும் மன ரம்யமாய் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு துன்பங்களும் பாடுகளும் வேதனைகளும் உபத்திரவங்களும் வரும்போது அவற்றை எவ்வாறு தாங்கிக் கொள்வது என்றும் எவ்வாறு சகித்துக் கொள்வது என்றும் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். சில சமயங்களில் நமக்கு உபத்திரவங்கள் வருவதற்கு பதிலாக சம்பூரண ஆசீர்வாதங்கள் வரும். குறைச்சலுக்கு பதிலாக நிறைவு வரும். தரித்திரத்திற்கு பதிலாக ஐஸ்வர்யம் வரும். வியாதிக்கு பதிலாக ஆரோக்கியம் வரும். சாபத்திற்கு பதிலாக ஆசீர்வாதம் வரும். இப்படிப்பட்ட ஆசீர்வாதமான சூழ்நிலையிலும் நாம் கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாக ஜீவிக்க வேண்டும். அவருக்கு உண்மை உள்ளவர்களாக ஜீவித்து நம்முடைய சாட்சியை காத்துக்கொள்ள வேண்டும். திரளான ஆசீர்வாதம் இருப்பதினால் இருதயத்தில் பெருமை வந்துவிடக்கூடாது. ஐஸ்வர்யமே நமக்கு பாதுகாப்பு என்று நினைத்து ஐஸ்வர்யத்தை நம்பக்கூடாது. கர்த்தரையே நம்பி ஜீவிக்க வேண்டும். அப்போஸ்தலர் பவுல் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டார். அவர் கற்றுக்கொண்ட பாடத்தை கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் எல்லோருமே கற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு குறைவு உண்டாகும் போது கர்த்தரை சார்ந்திருப்பது நமக்கு எளிதான காரியம். ஆனால் நமக்கு வசதி வாய்ப்புகள் பெருகும்போது கர்த்தரை நம்புவது கடினமான காரியம். கர்த்தரை நம்புவதற்கு பதிலாக நம்முடைய பதவிகளை, பணத்தை, பலத்தை நம்புவதற்கு வாய்ப்புள்ளது. அப்போஸ்தலர் பவுலோ தனக்கு தாழ்ந்திருக்கவும் தெரியும், வாழ்ந்திருக்கவும் தெரியும் என்று சொல்லுகிறார். அப்போஸ்தலர் பவுல் எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாய் இருக்கவும், பட்டினியாய் இருக்கவும், பரிபூரணம் அடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டிருக்கிறார். தன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய தனக்கு பலன் உண்டு என்றும் பவுல் சாட்சியாய் சொல்லுகிறார். எல்லா சூழ்நிலையிலும் மன ரம்யமாக இருப்பதற்கு நமக்கு பரிசுத்த ஆவியானவரின் பலனும் உபதேசமும் தேவை. பவுல் இதை சொல்லும்போது அவர் தன்னை பெருமைப்படுத்துவது போலவும் தன்னுடைய சொந்த வல்லமையை பேசுவது போலவும் தெரிகிறது. தனக்கு எல்லாம் தெரியும் என்று அவர் தன்னை பற்றி புகழ்ச்சியாய் பேசுவது போலவும் தெரிகிறது. ஆனால் பவுலோ எந்த சூழ்நிலையிலும் தன்னை உயர்த்துவதில்லை. துதி கன மகிமை எல்லாவற்றையும் அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே செலுத்துகிறார். அவர் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்யமாய் இருக்க இயேசு கிறிஸ்துவிடம் இருந்தே கற்றுக்கொண்டார். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாய் இருக்கவும், பட்டினியாய் இருக்கவும்,
பரிபூரணமடையவும் குறைவுபடையவும் பரிசுத்த ஆவியானவரே பவுலுக்கு போதித்தார். கிறிஸ்துவானவரே தன்னை பலப்படுத்துகிறார் என்று பவுல் சாட்சியாக அறிவிக்கிறார். அப்போஸ்தலர் பவுல் பிலிப்பியரிடமிருந்து இப்போது உபகாரத்தை நாடவில்லை, அவர்களுடைய அன்பை நாடுகிறார். அவர்களுடைய கணக்குக்கு பலன் பெருகும்படியே நாடுகிறார். அப்போஸ்தலர் பவுலுக்கு எல்லாம் கிடைத்திருக்கிறது, பரிபூரணமும் உண்டாயிருக்கிறது. பிலிப்பியர்கள் பவுலுக்கு அனுப்பியதை எப்பாப்பிரோதீத்துவின் மூலமாய் பெற்றுக்கொண்டார். இதனால் பவுல் திருப்தி அடைந்திருக்கிறார். தனக்கு அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக பவுல் அவற்றை ஏற்றுக்கொண்டார். அப்போஸ்தலர் பவுல் இப்பிரபஞ்சத்தில் ஜீவித்தாலும் அவரிடத்தில் உலக பிரகாரமான பேராசை இல்லை. ஒரு சிலர் தங்களுக்கு எல்லாம் இருந்தும் ஒன்றுமே இல்லை என்று சொல்லுவார்கள், பரிதாபமாக பேசுவார்கள். ஆனால் பவுலோ விசுவாசிகளிடத்தில் உபகாரத்தை நாடவில்லை. தனக்கு எல்லாம் கிடைத்தது என்றும் தனக்கு பரிபூரணமும் உண்டாயிருக்கிறது என்றும் சொல்லி பிலிப்பியரை உற்சாகப்படுத்துகிறார். பவுலிடத்தில் சிறிதளவே இருந்தாலும் தனக்கு பரிபூரணம் உண்டாயிருப்பதாக சொல்லுகிறார். கர்த்தருடைய உண்மையுள்ள ஊழியக்காரர்கள் உலக பொருளுக்காக ஊழியம் செய்ய மாட்டார்கள், தங்களுடைய வயிற்று பிழைப்புக்காக ஊழியம் செய்ய மாட்டார்கள். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவும் உண்மையோடு ஊழியம் செய்வார்கள். தங்களிடத்தில் குறைச்சல் இருந்தாலும் அதை எல்லோரிடமும் சொல்லி பிறருடைய அனுதாபத்தை நாடமாட்டார்கள். உண்மையுள்ள ஊழியக்காரர்கள் பவுலை போல எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்மியமாக இருப்பார்கள். பிலிப்பியர் தனக்கு செய்த உபகாரங்களை தேவன் அங்கீகரித்திருப்பதாக அவர்களுக்கு உறுதி சொல்லுகிறார். அவர்கள் செய்த உதவிக்கு ஏற்ற பிரதிபலனை கர்த்தர் அவர்களுக்கு தருவார் என்று நிச்சயத்தோடு சொல்லுகிறார். பிலிப்பியர் பவுலுக்கு கொடுத்த உபகாரம் சுகந்த வாசனையாக இருக்கிறது. அது தேவனுக்கு பிரியமான உகந்த பலியாக இருக்கிறது. அவர்கள் கொடுத்த உபகாரத்தை கர்த்தர் அங்கீகரித்திருக்கிறார். அவர்களுடைய உதாரத்துவ குணத்தில் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். நாம் ஊழியக்காரரின் குறைச்சலில் உதவி செய்ய வேண்டும். நாம் செய்கிற உதவிகளை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். நாம் கர்த்தருடைய ஊழியத்திற்கும் ஊழியக்காரர்களுக்கும் கொடுக்கும்போது நம்முடைய தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி நம்முடைய குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். கர்த்தரே நமக்கு பிரதிபலன் கொடுக்கிறவர். நம்முடைய தேவைக்கு தகுந்ததாக கர்த்தர் கொடுப்பார். நம்முடைய குறைவை எல்லாம் நிறைவாக்குவார். கர்த்தர் கொடுக்கும்போது நம்முடைய குறைச்சலின்படி கொடுக்காமல் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி நமக்கு கொடுக்கிறார். பிலிப்பியர்கள் சில காலமாக அப்போஸ்தலர் பவுலுக்கு உதவி புரிவதை நிறுத்திவிட்டார்கள். தற்போது மறுபடியுமாக உதவி புரிய ஆரம்பித்திருக்கிறார்கள். தனக்கு உதவி புரியுமாறு பவுல் எந்த விசுவாசியையும் நிர்பந்தம் பண்ணவில்லை. அதே சமயத்தில் தனக்கு உதவி புரிந்தவர்களுக்கு பவுல் நன்றி கூற மறந்ததும் இல்லை. நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள்: எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்மியமாய் இருக்க, தாழ்ந்திருக்க, வாழ்ந்திருக்க, எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்க, பட்டினியாயிருக்க, பரிபூரணம் அடைய, குறைவுபட, கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய. பவுல் தெசலோனிக்கேய சபையை ஆரம்பித்த போது தன்னுடைய தேவைகளின் ஒரு பகுதியை தானே சுயாதீனமாக சந்தித்துக் கொண்டார். பிலிப்பில் இருந்து வந்த உதவியின் மூலமாகவும் பவுலின் தேவைகள் ஓரளவு சந்திக்கப்பட்டது. தனக்கு மேலும் உதவி கிடைக்கும் என்று எண்ணி பவுல் பிலிப்பியரை புகழவில்லை, அவர்களுடைய கணக்குக்கு பலன் பெருகும்படியே நாடுகிறார். நம் ஒவ்வொருவருக்கும் பரலோகத்தில் ஒரு கணக்கு உள்ளது. நம்முடைய துன்மார்க்கமான செய்கையின் மூலமாக தேவனுடைய கோபாக்கினையை நமது கணக்கில் சேர்த்து வைக்கலாம். நல்ல செய்கையின் மூலமாக தேவனுடைய வெகுமதியையும் நமது கணக்கில் சேமித்து வைக்கலாம். நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நாம் கொடுக்கும் ஒவ்வொரு கலசம் தண்ணீரும், நாம் செய்ய மறுக்கும் ஒவ்வொரு உதவியும் நமது கணக்கில் எழுதப்படும். பிலிப்பியர் எப்பாப்பிரோதீத்துவின் மூலமாக பவுலுக்கு உதவிகளை அனுப்பினார்கள். அவர்களுடைய உதவி சுகந்த வாசனையாகவும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியாகவும் இருக்கிறது. பிலிப்பியர் தேவனுக்கு உண்மை உள்ளவர்களாக இருந்தார்கள். ஆகையினால் இவர்களுக்கு பவுல் இந்த ஆசீர்வாதமான வாக்குத்தத்த வசனத்தை கூறுகிறார்.
உண்மையுள்ள விசுவாசிகள் அனைவருக்குமே இந்த வாக்குத்தத்தம் சொந்தமானது.